ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணிங்க, தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க டி கியூப் வச்சு எப்படி போடுறது அப்படின்ட்டு. டி கியூப் போடுறதுக்கு முன்னாடி டி ஸ்கொயர்லேயே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டானது, ஐ மீன் டி வராமல் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். அதிலே டிஃப்ரெண்ட்டாக டி ஸ்கொயர் முன்னாடி ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள சம்மெல்லாம் நம்ம பார்த்துட்டு டி கியூப் வந்தால் என்ன, D4 வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடு நம்ம 0னே வச்சு பண்ணிப்போம். ஏன்னா உங்களுக்கு நான் இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் மெயினு. ஸோ இதை வச்சு எப்படி நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, solution. Given that d square plus 4 into y is equal to 0. நம்ம இதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். m square plus 4 is equal to 0. m square plus 4 அப்படிங்கிறது இந்த ரைட் ஹேண்ட் சைடு போனால் -4. அப்போ இந்த 2 அப்படின்றது அந்த சைடு போனால் ரூட்டாக மாறும் -4. ஏன்னா 2 அப்படிங்கிறது அந்த சைடு போனால் 1/2. 1/2க்கு √2 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் √2. ஓகே, √2க்குள்ளே மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம்? -1க்கு i², இப்போ +1க்கு -i². இந்த இடத்துல நம்மளுக்கு -1 × 4 இருக்குன்னு அர்த்தம். அதனால் i² 4. அப்போ என்ன பண்ணுவோம்? √i². 2 எப்படி எழுதலாம்? 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ √i² ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ m இட்ஸ் ஈக்குவல் டு √2 இதுவும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். √2 எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் i2. அப்போ m நம்ம ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் i பீட்டா. இந்த பொறுத்த வரைக்கும் இங்கே ஆல்ஃபாக்குள்ள 0 ப்ளஸ் i2. அப்போ இதோட ஃபார்முலா என்ன வரும்? m ஆல்ஃபா ப்ளஸ் i பீட்டாவுக்கு y இஸ் ஈக்குவல் டு e பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு a காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் b சைன் பீட்டா எக்ஸ். ஸோ இப்போ நம்ம y காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. எப்படி? e பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு a காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் b சைன் பீட்டா எக்ஸ். அப்போ ஆல்ஃபாவுக்கு பதிலாக 0x, a காஸ் பீட்டாவுக்கு பதிலாக 2x ப்ளஸ் b சைன் 2x. அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் e பவர் ஆல்ஃபா 0xோட வேல்யூ 1. ஸோ a காஸ் 2x ப்ளஸ் b சைன் 2x. இதுதான் இதோட காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்படி வந்தால் பயப்படாதீங்க. ஓகே, டேரெக்டாக எடுத்து உள்ளே போட்டுருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது d square into d square plus 16 into y is equal to 0. அப்போ solution given that d square into d square plus 16 into y is equal to 0. அப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். m square into m square plus 16 into is equal to 0. ஓகே, இப்போ இல்லை m square அப்படிங்கும்போது m square is equal to 0 ஒன்றும் m square plus 16 is equal to 0 ஒன்று. ஸோ எப்படி இதை எடுத்துக்கிறாங்க? எப்படி இப்படி உள்ளதை நீங்கள் மல்டிப்ளிகேஷன் உள்ளது ஈக்குவலாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் இட்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன பண்ணுவோம்? 0/x 0. அதே மாதிரி எக்ஸ் இன்ட்டு ஒய் இட்ஸ் ஈக்குவல் 0. எக்ஸோட வேல்யூ என்ன? y/0 இட்ஸ் ஈக்குவல் டு 0. புரியுதா? ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? y இட்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம், இது x ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். அந்த மாதிரி தான் இப்போ m² இஸ் ஈக்குவல் டு 0, m² ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறோம். ஓகே, இப்போ m²ங்கிறனால டபுள் 0 வரும். அப்போ இதோட ஆன்சர் என்ன ஆகிடுது? 0,0. ஓகே, இப்போ இதுக்கு m². போனதில்
4 பார்த்தோம் +4 அதே மாதிரி தான் சேம் மெத்தட். இப்போ இங்கே என்ன வரும் -16. அப்போ m ஸ்கொயர் ஸ்கொயர் என்ன பண்ணால் -16. அப்போ m ப்ளஸ் ஆர் மைனஸ் I square 16 by m plus or minus root 2 I square 4 square by m is equal to plus or minus I4 the whole square. அப்போ m ஓட வேல்யூ plus or minus I4. ஓகே, அப்போ இங்கே m ஓட வேல்யூ 0 plus or minus I4. அப்போ நம்மளுக்கு ரெண்டு விதமாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்று சேம் வேல்யூ ஒன்று இருக்கிறது, இன்னொன்று இமேஜினரி பார்ட்ஸ் உள்ளது. ஓகேவா? இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு உள்ளது என்னன்னு பார்ப்போம். சேமாக இருக்கிறது என்ன y = ax + b × e⁻mx எழுதிடும். m1 0,0க்கு ஒயோடது என்ன அப்படின்னா ax + b × e⁻mx. அடுத்தது m 0i + 4க்கு என்ன அப்படின்னா y e⁻αx × a cos βx + b sin βx. ஓகே, இப்போ எதுக்காக அதை எழுதியிருக்கு அப்படின்னா ரெண்டுமே ஒரே நம்மளுக்கு இந்த கொஸ்டினை பொறுத்து தான் நம்மளுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிக்கும். ஸோ அப்போ ஏபின்னு வருது, சேர்த்து எழுத போகிறோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஏபி என்னன்னா ஏபிசிடின்னு எழுதிக்கலாம், இல்லை ஒன்று C1 C2 C3 C4ன்னு எழுதலாம். இப்போ எப்படி எழுதுறதுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபைனலாக எடுத்து எழுத போகிறோம். என்ன வரும்? ஃபஸ்ட்டு இதுவா என்ன சொல்லிட்டாங்க, எம்மோட வேல்யூ 0. அப்போ இதை நான் C1 எழுதிக்கிறேன். C1x + C2 e⁻0x ப்ளஸ் என்ன ரெண்டு சேம் தானே ப்ளஸ் e⁻α 0x × a cos βx + b sin. ஸோ அப்போ C1 C2க்கு அப்புறம் C3 cos 4x + C4 sin 4x. இப்போ ஃபைனலாக எழுதுனா என்ன கிடைக்கும்? C1x + C2 ப்ளஸ் இதோட வேல்யூ 1. ஸோ C3 cos 4x + C4 sin 4x. இதுதான் இதோட காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சார் இப்போ ஸ்கொயர்டு வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? டி க்யூப்பில் வச்சு பார்க்க போகிறோம். டி க்யூப். ஓகே, d cube minus 3d plus 12 into y is equal to 0. ஓ, இந்த சம் எழுதிட்டேன். ஓகே, இந்த சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரி, இது என்ன அப்படின்னா d cube minus 3d plus 12 into y is equal to 0. இதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. என்ன அப்படின்னா d cube அப்புறம் நம்ம என்ன வரும்? d ஸ்கொயர்டு வரணும். ஸோ 4 டேர்ம் இருக்கணும். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? இப்படி வந்தால் இப்படியே கண்டுபிடிக்கிறது அப்படின்னா given that d cube minus 3d plus 12 into y is equal to 0. இதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் equation m cube minus 13m plus 12 is equal to 0. ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? காரணிப்படுத்துவோம். சாரி, காரணி டி ஸ்கொயரில் இருந்தால் இந்த மாதிரி கிராஸ் மெத்தட் பண்ணுவோம், இல்லை ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஃபார்முலாவில் நம்மளுக்கு என்ன இருக்குது? ஸ்கொயர் டேர்மில் தான் இருக்குது, குவாட்ரிக் ஈக்குவேஷன்லேருந்து தான் இருக்குது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இங்கே க்யூப் இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் டைரெக்டாக காரணிப்படுத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் இருக்கும். எப்படி அப்படின்னா கொடுத்துருக்கதை கான்ஸ்டன்ட்டில் எழுதிக்க போகிறோம். 1 இங்கே க்யூப் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன வரும்? ஸ்கொயர்டு வரணும். ஸ்கொயர்டு வந்து அந்த டேர்ம் இல்லை, ஸோ 0. அடுத்தது இங்கே என்ன வரும்? -13 12. இதுதான் காரணிப்படுத்துக்க. ஞாபகம் இருக்கா? 10th படிச்சுக்கோங்க. ஸோ 0.
இப்போ இங்கே இதில் எதால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ 1 ஸ்டார்டிங்கில் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் 1. ஸோ இன்னொரு சிம்பிள் என்ன அப்படின்னா லாஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது 12 இருக்கா? ஓகே, இந்த 12 எதாலெல்லாம் டிவைட் பண்ண முடியும், வகுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1ஆல் பண்ண முடியும். 1ஆல் பண்ண முடியும். 2 டேபிளில் 12 வரும், 3 டேபிள்லேயும் 12 வரும், 4 டேபிள்லேயும் 12 வரும், ஃபைனலாக 6 டேபிள்லேயும் வரும், 12 டேபிள்லேயும் வரும். ஸோ 12 விட்டுருங்க. பேலன்ஸ் என்ன 1 2 3 4 6 டேபிள் எல்லாம் 12 வரும். ஓகே, ஸோ இந்த நம்பரால் தான் நம்ம இங்கே பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸி மெத்தட். நீங்கள் போட்டு சொதப்பிக்க வேணாம். ஓகேவா? லாஸ்ட்டாக என்ன இருக்கோ அதெல்லாம் என்ன டிவைட் பண்ண முடியுதோ அந்த நம்பரை வச்சு தான் இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே 1 இருக்குது. ஸோ 1 அப்ளை பண்ணி பார்க்குறோம். 1 1 + 0 1 1 × 1 1 0 + 1 1. இப்போ 1 × 1. இப்போ -13ல் 1 போயிடுச்சுன்னா -12. இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் -12. அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு நம்மளுக்கு வரணும். அப்போ ரெண்டு இந்த டேர்ம் என்ன ஆகிடுச்சு 0. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த இடத்துல 1 போட்டு பார்ப்போம். 0 இங்கே 0 போட்டு பார்க்குறோம். இங்கே 1 இந்த 1 × 1 2 2 × 2 தான் வரும். ஸோ அப்போ இது வராது. அப்போ -1 போட்டு பார்த்தாலும் வராது, ஏன்னா எனக்கு இருக்கிறது பிக் நம்பர். ஓகே, அப்போ 1க்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணலாம் 2. அப்போ 2ஆல் பண்ணுறோம். 2 பண்ணால் நான் வருதான்னு பார்ப்போமா? 2 × 2 3 3 × 6 தான் வருது. ஸோ அப்போ 2 வரல. இதில் உள்ளதான் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த நம்பரால் ஈஸியாக டிவைட் பண்ண முடியுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? 2வும் வரல. அடுத்தது என்ன 3 3ஆல் போட்டு பார்ப்போம். 3 3 × 2 3 3 + 1 4 4 × 12 என்ன +12 மைனஸு ப்ளஸ்ஸு. ஓகே 0. புரியுதா? அடுத்தது என்ன இருக்குது 4 இருக்குது. இந்த 4 1 இங்கே என்ன பண்ணலாம், இங்கே +4 இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன வரும் -4. இப்போ -4 to -4 0. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 1 2 3. ஸோ க்யூபுக்கு உள்ள மாதிரி 3 நம்பர் வேல்யூஸ் எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். m1ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1, m2ஓட வேல்யூ 3, m3ஓட வேல்யூ -4. ஓகே, இந்த மாதிரி 3m எப்படி இருக்குன்னா எல்லாம் ரெண்டுமே எப்படி இருக்கும், மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே தான், சேம் தான், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படிங்கும்போது C1 C2 C3ன்னு எழுத போகிறோம். ஓகேவா? ரெண்டு சேமாக இருக்கும்போது எப்படி எழுதுவோம்? y = a e⁻m1x + b e⁻m2x. அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா? எழுதிக்கலாம். இப்போ y C1 e⁻x m1 e⁻x + C2 e⁻m2x + C3 e⁻m3x. இப்போ m1ஓட வேல்யூ ஃபஸ்ட்டு 1 என்ன C1 e⁻1x + C2 e⁻3x + C3 e⁻−4x. ஸோ இப்போ y காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன அப்படின்னா C1 e⁻x + C2 e⁻3x + C3 e⁻−4x. அதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். அடுத்தது இன்னொரு d³ பார்த்தோம்னா d³ -3² -60 × y = 0. ஓகே, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டில் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துச்சு. ஆனால் இந்த சம்மை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட்டில் கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லை. ஸோ நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், சம் போடலாம். எப்படி அப்படின்னா சொல்யூஷன் அது எப்படி அப்படின்னா போடும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். given that d³ -d² -60 into y = 0. இதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்னா m³ -m² -6m = 0. ஓகேம்மா, இப்போ எல்லாத்துலேயும் என்ன சேமாக இருக்குது, எம்ங்கிறது காமனாக இருக்குது. எம்என் காமனாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எம்மை வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்தால் என்ன கிடைக்கும் m². எல்லாத்துலையும் ஒன்று குறையும்.
இங்கே m minus 6 it's equal to 0. இந்த மாதிரி இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன், m it's equal to 0னும் m square minus m minus 6 equal to 0னும் கிடைக்கும். ஓகே, இதுக்கு நம்ம ஃபார்முலா நம்மள்கிட்ட இருக்கு. ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம், இல்லை இந்த மாதிரி கிராஸ் பண்ணி போடலாம். -1 -6 ஆட் பண்ணால் -1 வரணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணால் -6 வரணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 into 1 into 6 வராது, 1 into 5 வராது. அப்போ 2 into 3. ஓகேவா, 2ல் 3 போயிடுச்சுன்னா இல்லை 3ல் 2 போயிடுச்சுனாலும் நம்மளுக்கு வேறு வரப்போகிற வேல்யூ 1. ஸோ என்ன ஒன்று வரணும், -1 வரணும். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ண மைனஸ், ஸோ அதனால் -3 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ இதோட ஆன்சர் என்ன வரும், m = வேல்யூ 0. இங்கே m + 2 × m - 3 = 0. அப்போ m + 2 = 0, m - 3 = 0, m ஓட வேல்யூ -2, m ஓட வேல்யூ +3. இப்போ m = 0. ஆல்ரெடி 1 2 3 கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா? ஸோ கொஸ்டினை நல்லா பார்க்கணும், என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டன்ட் வந்துருந்தா என்ன பண்ணணும், இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வரலன்னா ஈஸியாக நம்ம எம்மை வெளில எடுத்து பண்ணலாம். என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்றதை நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, இதெல்லாம் 2 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகே, இப்போ இதோட காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மூணுமே டிஃப்ரெண்ட். ஓகேவா, அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் y காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் c1 e power m1x plus c2 e power m2x plus c3 e power m3x. அப்போ c1 e power m ஓட வேல்யூ 0x plus c2 e power -2x plus c3 e power 3x. இப்போ y காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் e power 0x என்ன பண்ணலாம், c1 plus c2 e power -x plus c3 e power 3x. ஓகேவா, இது அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5 சம் என்ன, d³ - 3d² plus 3d - 1. ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துடுச்சு. ஸோ எல்லா இதுவுமே கரெக்டாக ஆர்டர் படி இருக்குது. க்யூப் இருக்குது, ஸ்கொயர்டு இருக்குது, வேல்யூ 1 டிகிரி இருக்குது, கான்ஸ்டன்ட். ஸோ இதை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னாலும் நான் என்ன சொல்லியிருக்கேன், க்யூப்பில் கான்ஸ்டன்ட் வரைக்கும் நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக காரணிப்படுத்திக்க வேண்டியதுதான், இந்த டேபிள் போட்டுக்க வேண்டியதான். d³ - 3² plus 3d - 1 into y is equal to 0. Okay, for solution, given that d³ - 3d² plus 3d - 1 into y is equal to 0. அப்போ ஆக்சிலரி ஈக்குவேஷன் m³ minus 3m square plus 3m minus 1 is equal to 0. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை கான்ஸ்டன்ட் வேல்யூல எடுத்து எழுதிக்கலாம். 1 minus 3 plus 3 minus 1 இப்போ 0. இப்போ -1 அப்படிங்கனால எதால் இது டிவைட் பண்ணலாம், -1ஆல் மட்டும்தான் டிவைட் பண்ணும், +1ஆல் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஸோ பார்ப்போம். ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1ஆல் பண்ணி பார்ப்போம். என்ன வரும், 0 1 அப்படின்னு போட்டுடுறோம். என்ன வரும், -2 -2 இன்ட்டு மைனஸ்னா ஆன்சர் வேரி ஆகும். அப்போ என்ன பண்ண போகிறோம், மைனஸால் பண்ண போகிறோம். 0 -1 ஸோ -4 -1 +4 வந்துடும். ஓகே, நம்மளுக்கு -1 வருது, -4 ஸோ +4 வந்துடும். +4 வந்து அந்த இடத்துல என்ன ஆகிடும், 7 வந்துடும். ஸோ ஆன்சர் தப்பு. அப்போ +1ஆலே பண்ணி பார்ப்போம். 0 +1 அப்படின்னா 2 -2 அப்படிங்கும்போது வந்துடுது. அப்போ +1. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
+1ஆலே பண்ணிடுவோம். +1ஆல் பண்ணால் இந்த இடத்துல +1. ஸோ இந்த இடத்துல இப்போ -2 கிடைக்கும். -2 அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ண -2 1. ஸோ 1 × 1 1. ஸோ 0. ஓகே, அடுத்தது 1 திருப்பி 1ஆல் பண்ணி பார்ப்போம். சரி 1. அடுத்தது 1ஆல் பண்ணால் என்ன வரும்னு பார்ப்போம். 1 வருது, என்ன வரும் -1. ஸோ ஓகே, அப்போ என்ன வரும் 1ஆல் பண்ணுறோம். -1 அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ண -1 0. அடுத்தது என்ன 0 1 1 அப்படின்னா +1 தான். ஸோ 1 0. அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, மூணுமே 1 1 என்ன 1 கிடச்சிருக்கு, +1 கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ 3 வேல்யூ சேமாக இருந்தால் ஃபார்முலா என்ன அப்படின்னா c1 + c2x + c3x² × e⁻mx. y காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்ன வருது, c1 + c2x + c3x² எல்லாம் சேம் தானே × e⁻mx. ஃபஸ்ட் ஒன்றில் என்ன எழுதியிருப்போம், சேமுக்கு ax × b × e⁻mxன்னு எழுதியிருப்போம். இங்கே 3 இருக்கிறதுனால c1 + c2x c3x² இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது 4 இருந்துச்சுன்னா c4x³ வரும். ஓகேவா? இப்போ மூணுமே சேம் வேல்யூ அப்படிங்கிறனால c1 + c2x + c3x² × e⁻m1x. அப்போ y காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனோட வேல்யூ c1 c2x + c3x² × e⁻x. ஓகே, புரிஞ்சிச்சா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா d³ - d × y = 0. 67 d³ - d × y = 0. இப்போ இதோட எப்படி கண்டுபிடிக்கும் சொல்யூஷன், given that d³ - d × y = 0, auxiliary equation m³ - m = 0. அப்போ என்ன பண்ணலாம், m ஒன்று காமனாக வெளில எடுத்தால் m² - 1 = 0. அப்போ m = 0, m² - 1 = 0, m = 0, m² + 1. அப்போ m = 0 வரும்போது இங்கே என்ன வரும், √(+or−1). அப்போ √1க்கு ஆன்சர் 1 தான், +or−1. அப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், m 0 +or−1. ஐ மீன் m ஆல்ஃபா +or−i⁻. இப்போ m = 0. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்குது, சாரி இது கான்ஸ்டன்டில். அப்போ g1 +or−0. அப்போ m1 = 0, m2 + 1, m3 - 1. ஸோ 0 1 -1. அப்போ மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ y காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் c1 + c2x e⁻m1x e⁻m2x c3 e⁻m3x. அப்போ c1 e⁻0x + c2 e⁻1x + c3 e⁻−x. ஸோ ஃபைனலாக y காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா c1 ஒன்று c1 + c2 e⁻x + c3 e⁻−x. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனலாக லாஸ்ட்டாக பார்க்க போகிற சம்மு 4 சம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா d4 + a² + 16 × y = 0. என்ன இருக்கு சொல்யூஷன், given that d4 + 8d² + 16 × y = 0,
ஆக்சிலரி ஈக்குவேஷன் m4 plus 8 m square plus 16 is equal to 0. Okay. 8 square plus 16 plus 3 is equal to 0. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4 இருக்கா, ஸோ இதில் என்ன மிஸ் ஆகுது, க்யூப் மிஸ் ஆகுது, இன்னொரு ஒன் டைம் ஸ்கொயர்டு மிஸ் ஆகுது. அப்படிங்கும்போது இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி எல்லாமே 8 16 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஒரே டேபிளில் வரக்கூடியதாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபார்முலா a + b த ஹோல் ஸ்கொயர் மெத்தடில் எழுதிக்கலாம். எப்படி அப்படின்னா இப்போ பாருங்கள், லாஸ்ட் ஒன்று d, ஓகேவா? d அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இதை பார்த்துக்கலாம். லாஸ்ட் ஒன்று என்ன 16 இருக்குது, கான்ஸ்டன்ட் வேல்யூ d 4ன்னு இருக்கா, 4 இருக்குது, ஸ்கொயர்டு இருக்குது, கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இப்போ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா d ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஹோல் ஸ்கொயர் இட்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். ஆக்சுவல் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு முன்னாடி எழுதியிருக்கணும். ஸோ இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா d ஸ்கொயர் ப்ளஸ் 16 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் இட்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை ஆக்சுவல் ஈக்குவேஷனில் எடுத்து எழுதணும் அப்படின்னா என்ன கிடைக்கும், m ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஹோல் ஸ்கொயர் இட்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும், m ஸ்கொயர் ப்ளஸ் 16 இன்ட்டு m ஸ்கொயர் ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம தனித்தனியாக எழுதிக்கலாமா, m ஸ்கொயர் ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0, m ஸ்கொயர் ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம எடுத்து எழுத வேண்டியதான். அப்போ m ஸ்கொயர் ப்ளஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா m ஸ்கொயர் மைனஸ் 16, அப்போ mோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 மைனஸ் 16, அப்போ m ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 i ஸ்கொயர் 16, அப்போ m ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 i ஸ்கொயர் 4 ஹோல் ஸ்கொயர், அப்போ m ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 i 4 ஹோல் ஸ்கொயர், அப்போ m ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. அப்போ mோட வேல்யூ 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் i 4, mோட வேல்யூ ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் i பீட்டா. ஸோ அவ்வளோதான், சேம் மெத்தட், இதே தான் அதுக்கும் வரப்போகுது. ஓகேவா? ஆல்ஃபாவோட வேல்யூ இந்த இடத்துல என்ன 0, பீட்டாவோட வேல்யூ 4. அகெயின் இன்னொரு m ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் m ஸ்கொயர் ப்ளஸ் 16, அதே மாதிரி m ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. அப்போ இதுக்கு ஆல்ஃபா ஈக்குவல் டு 0, பீட்டா இஸ் ஈக்குவல் டு 4, 0 0 4. அப்போ y காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கா, இது டபுள் டேர்ம் வரதுனால நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, அப்போ என்ன எழுதலாம், e பவர் ஆல்ஃபா எக்ஸ் எல்லாத்துக்கும். ஓகே, e பவர் ஆல்ஃபா எக்ஸு இன்ட்டு ஃபார்முலா என்ன, ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிப்போம், a காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் b சைன் பீட்டா எக்ஸ். ஓகே, அப்போ இந்த இதுபடி எழுதணும் அப்படின்னா ஆல்ஃபாவே 2 டேர்ம் இருக்கா, அப்போ எழுதிக்கிறோம். எப்படி எழுதிக்கிறோம், பீட்டாவும் இருக்குது ஆல்ஃபாவும் இருக்குது, 2 டேர்மும் சேர்த்து எழுதுகிறோம். அப்போ e பவர் ஆல்ஃபான்றது 0x இன்ட்டு c1 ப்ளஸ் c2x இன்ட்டு காஸ் ax ப்ளஸ் c3 c4 இன்ட்டு சைன் ax. என்னோட எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா ரெண்டுமே டபுள் டேர்ம் வருது. 4 ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வரும், எதுக்கு வரும், காசுக்கு வரும் சைனுக்கு வரும், அதே மாதிரி செகண்ட் ஒன்று காசுக்கு வரும் சைனுக்கு வரும். ஸோ சேர்த்து எழுதுகிறோம். இப்போ 0x அப்படிங்கும்போது ஆல்ஃபா எஸ்ஸா, ஸோ இப்போ ஆல்ஃபாவுக்குள்ள 0x இன்ட்டு c1 ப்ளஸ் c2 அப்படிங்கும்போது c1 ப்ளஸ் c2x இன்ட்டு காஸ் ax. காஸ் axனா என்ன வரும், காஸ் 4x ப்ளஸ் c3 c4 இன்ட்டு சைன் 4x. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோட காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். இதோட வேல்யூ 1 ஆகிடும். அப்போ c1 ப்ளஸ் c2x இன்ட்டு காஸ் 4x ப்ளஸ் c3 c4 இன்ட்டு சைன் 4x. ஓகே, இதே மாதிரி ஹோம்ஒர்க் சம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, thank you.